Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி புதினா தொக்கு. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கட்டு புதினா கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். புதினால வெறும் இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நீங்க தண்டோடயே சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இது மூணையும் எடுத்துக்கணும். நம்ம எடுத்த இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க உப்பு கடைசியாக கூட போட்டுக்கலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயோட கலக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கும் இப்போயும் கலர் லைட்டாக மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த தொக்கு வந்து நம்ம போட்ட அளவை விட பாதி அளவு குறையணும். அதே சமயத்தில் நம்ம வந்து அரைச்சப்போ இருந்த கலரை விட நல்லா டார்க்கஸ்ட் கலராக வரும் நமக்கு. அது வரைக்கும் இதை நம்ம வந்து வேக விடணும். இப்போ சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்த்துக்கிறதுனால நம்ம போட்ட புளி, காரம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா அதிகரித்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தொக்கு வந்து திக்காயிடுச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொக்கு வந்து தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து அது நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே பிறண்டு வரணும். ஊற்றிருந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியே வரதை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.